வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி லஸ்ஸி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஒரு கப் வந்து தயிர் எடுத்துக்கேன், நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து 8லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ரெட்டிஷாக இருக்க ஸ்ட்ராபெரியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சக்கரை பதில் இன்றைக்கி நாட்டு சக்கரை போடுறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட்னஸ் போடுறேன் நான். அதுக்கப்புறம் ஜாரு, ஒரு மிக்ஸி, ஒரு கிளாஸ் கப்பு, அப்புறம் வடிகட்டுறதுக்கு வந்து ஃபில்டரை ஒன்று சின்னதாக வச்சுருக்கேன் நான். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுமாரி ஸ்ட்ராபெரி வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஸ்ட்ராபெரி. அப்புறம் கெட்டியான தயிர் வந்து 1 கப் போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க தயிரை வந்து போட்டுக்கலாம். ஒன்றா எல்லாம் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு இதை போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். நம்ம தயிர் 1 கப் போட்டிருக்கேன். இப்போ சுகர் வந்து எவ்வளோ அளவு வேணுமோ, ஸ்வீட்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்வீட்னஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிச்சின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இது போட்டு கிரைண்ட் பண்ணலாம். தண்ணி ஊற்றாதீங்க, லஸ்ஸினா கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் வேணுன்னா லைட்டாக மைல்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றினா நல்லா இருக்காது. இப்போது நம்ம அரைக்கலாம் மிக்ஸி ஜாரில். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ண உடனே இதுமாரி நல்லா சக்கைங்களாம் வந்துடும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சுவையான ஸ்ட்ராபெரி லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வாங்கி வச்சுக்கோங்க. இதுமாரி வெயில் காலம் வந்துச்சு, நீங்கள் நிறைய வந்து ஒயிட் சுகர் பதில் இந்த நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் எல்லா ஜூஸும் நீங்கள் கலந்து குடிக்கலாம். ஏன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, அதேமாரி ஜூஸ் குத்த ஒரு ஃபில்லியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.